இப்போ நாம் பார்க்க இருக்கிறது ஆமணக்குக்கும் யானைக்கும் அப்படிங்கிற செய்யுள் பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடப்பகுதி எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா காளமேக புலவர். இவர் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நந்தி கிராமம் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. இவர் பாடலை பாடும்போது பார்த்திங்கன்னா கார்மேகமானது மழை பெய்யறதுக்கு முன்னாடி எப்படி கருமையாக நிறத்தில் இருந்து அப்படியே மழையை கொட்டி தீர்க்குமோ அதே மாதிரி இவரோட வாயிலிருந்து வரக்கூடிய கவிதையானது மழை மாதிரி கொட்டி தீர்க்கும் அப்படிங்கிறதுனால இவரை கார்மேக புலவர் அப்படின்ற அடைமொழியோடு அழைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வசைக்கவி ஆசு கவின்ற வேறு பெயரும் இருக்குது. இவரோட தனி சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா சிலேடை பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலேடை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பாடலை பாடும்போது ஒரே பாடலில் 2 வகையான பொருள் அமைய மாதிரி பாடுறதுக்கு பேர் தான் சிலேடை நயம். இதனை இன்னொரு பேர் என்னென்னா இரட்டரம் மொழிதல் அப்படின்னு இலக்கணத்தில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு போகலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பாடப்பகுதியில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, 2 வகையான பொருள்பட பாடுவது சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி சிலேடை நயத்தில் அமைந்த 2 பொருள் படுற மாதிரி அமைஞ்ச ஒரே பாடலை நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒப்பிட்டு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு பாடலை பார்க்கும்போது நாம் இப்போது ஆமணக்கு அப்படின்ற பொருளில் இந்த பாட்டை படிக்கிறோம் அப்படின்னா முழுமையாக ஆமணக்கு செடிக்காகவே இந்த பாடலில் பாடின மாதிரி இருக்கும். இதே நம்ம யானைக்காக நினச்சி அந்த பாடலை நம்ம படிக்கும்போது அந்த பாடல் முழுமையாக யானைக்காகவே பாடின மாதிரி இருக்கும். இப்போ அந்த பாடல் பகுதிக்கு போகலாம். இப்போ இதை நம்ம 2மே ஒப்பிட்டு சொல்கிற மாதிரியான அமைப்பிலே நம்ம பார்க்கலாம். ஆமணக்கு செடி அப்படிங்கிறத இங்கே யானை கூட ஒப்பிடுறாங்க. ஆமணக்கு செடியை யானை கூட ஒப்பிடுறாங்க. அந்த ஆமணக்கு செடியில் இருக்கக்கூடிய அந்த முத்துக்கொட்டை அப்படின்னு சொல்லப்படுற அந்த காயை என்ன பண்ணுறாங்க, அது பேரில் முத்துக்கொட்டைன்னு இருக்குது இல்லையா, அந்த முத்து அப்படிங்கிறது எப்படி இருக்கும், வெண்மையான நிறத்தில் இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, அதோட பேரை ஒப்பிட்டுக்கிறாங்க. அந்த பேர் எது கூட ஒப்பிடுறாங்க அப்படின்னா யானையோட தந்தம் எப்படி இருக்குது, தந்தமானது வெண்மையான நிறத்தில் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே முத்து மாதிரி வெண்மையான நிறத்தில் இருக்கிற தந்தத்தை ஒப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த யானை என்ன பண்ணுறோம், அந்த முத்து கொலை இருக்கு இல்லையா, அந்த முத்து கொலையை கட் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி அந்த யானையோட தந்தத்தையும் கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நடுவில் உள்ள எதுவுமே இல்லாமல் காலியாக வெற்றிடமாக இருக்கும் அப்படின்றத ஒப்பிடுறாங்க. ஆமணக்கு செடியில் இருக்கக்கூடிய அந்த முத்து காய்கள் அந்த தண்டோட காற்றுல அசையும் போது எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு யானை தன்னோட தும்பிக்கையோட அசைந்து வரும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்றது. ஆமணக்கு செடியில் இருக்கக்கூடிய அந்த முத்து காய்கள் காய்க்கும்போது குலையாக கொத்து கொத்தாக காய்க்கும். அதை இங்கே எது கூட ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யானையானது வாழை தோட்டத்துக்குள்ளே போகுது அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு பழத்தை எப்பவுமே சாப்பிடாது. ஆனால் என்ன பண்ணும், ஒரு வாழை குலையே மொத்தமாக சாப்பிடும் அப்படிங்கிறது இங்கே ஒப்பிடுறாங்க.